Find the cube root of unity, example 2.52. யூனிட்னா 1 அதனுடைய ரூட்ஸ் எந்த ரூட்டு n அடுக்கு கியூப், அதாவது 1 அடுக்கு 1/3 கண்டுபிடிக்கணும். இந்த கொஸ்டின் படி 1 அடுக்கு 1/3 கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு சொல்லியிருந்த ஞாபகம் இருக்கும், 1 வந்து எப்பவுமே cos 0 ப்ளஸ் I sin 0 அடுக்கு 1/3 கண்டுபிடிக்க வரும். சரி, ஸ்டெப் இப்படி தான். என்ன செய்யணும், 0 கூட இந்த எந்த ஆங்கிள் வருதோ கூட 2k பையை ஆட் பண்ணிட்டு கூட்டிட்டு இந்த 3 வகுக்கணும். ப்ளஸ் I sin 0 ப்ளஸ் 2k பை வகுத்தல் 3. k என்னன்னு இருக்கணும், 3 ஆன்சர். 1/3னா 3 ஆன்சர்ஸ். ஒரு ஆன்சர் k0, ஒரு ஆன்சர் 1 போடும்போது, ஒரு ஆன்சர் 2 போடும்போது. சரி, இதை சுருக்கி எழுதலாம். cos 2k பை வகுத்தல் 3 plus I sin 2k pi divided by 3. இந்த 3 ஆன்சர் கிடைக்கும். ஒரு ஆன்சர் வந்து இல்லை 0 போடும்போது cos 0 வந்துடும், sin 0 வந்துடும். இப்போ முதல் ஆன்சர் வந்து 1 தான். இந்த x is equal to 0 வரும்போது, k equal to 0 போடும்போது உங்களுக்கு ஒரு ஆன்சர் 1 ஆகும். அதாவது 1 power 1/3 is equal to 1. ஒரு ஆன்சர் கிடைச்சாச்சு. ரெண்டாவது ஆன்சர் வந்து நீங்கள் 1 போடும்போது, k is equal to 1 போடும்போது என்ன கிடைக்கும், cos அதை x2 இருக்கும், இதை x1 இருக்கும். cos 1 போடும்போது 2 pi by 3 plus I sin 2 pi by 3. இதில் 2 pi by 3 வந்து செகண்ட் குவாட்ரண்ட். அதாவது 2 pi by 3 வந்து உங்களுக்கு தெரியும், இது வந்து pi மைனஸ் பை போட்டு ரெண்டு பக்கம் பைக்கு பக்கத்தில் இருக்குது. ஆனால் பையோட கம்மியாக இருக்குது, அதனால் பை மைனஸ் பை பை 3 போட்டால் போதும். பை பை 3 ஏன் போடுவோம், 3 மைனஸ் 2 1 பை 3. பை மைனஸ் பை பை 3 எழுதும்போது உங்களுக்கு காஸ் பை மைனஸ் பை பை 3 மைனஸ் காஸ் வரும். சரியா, மைனஸ் காஸ் பை பை 3 வந்து என்னது, மைனஸ் காஸ் பை பை 3 வந்து மைனஸ் 1/2. இதோட ஆன்சர் வந்து அதே மாதிரி இதை போடவும் சைன் போட்டால் வந்து செகண்ட் குவாட்ரன்னா, ரெண்டாவது செகண்ட் குவாட்ரன்னா இந்த குவாட்ரன். இதில் ஆன்சர் வந்து இந்த பக்கம் இதுக்கு வந்து நெகட்டிவ் கிடைக்கும், இது வந்து பாசிட்டிவ் கிடைக்கும். 5/3 ஆன்சர் தான், அப்படி ஞாபகம் வச்சுருக்கேன். அதுக்கு வந்து பாசிட்டிவ் தான் கிடைக்கும் I. ஆனால் சைன் 5/3 வந்து √3/2. எல்சி எடுக்கும்போது வந்து 2 எழுதிட்டு -1 ப்ளஸ் I √3. இப்படி ஒரு ஆன்சர் கிடைக்கும். மூணாவது ஆன்சர் என்ன பார்ப்போம். 0 போட்டாச்சு, 1 போட்டாச்சு, 2 போடுவோம். 2 போடும்போது இதில் 2 போடும்போது 4 pi 3. சரியா, அதாவது இதே மாதிரி ஒரு பங்கை நம்ம வந்து 2k பை 2 பையை ஆட் பண்ணிட்டே இருக்க முடியும். ஷார்ட் கட்டில் x1 கண்டுபிடிச்சாச்சு, x3. இப்போ பை கேக்கு வந்து 2 எழுதும்போது 2 × 2 4 pi cos 4 pi by 3 plus I sin 4 pi by 3. இது பையோட அதிகமாக இருக்கிறதுனால, நியூமரேட்டர் பெருசாக இருக்கிறதுனால இது pi plus pi by 3. தேர்டு குவாட்ரண்ட் இங்கே வரும். இங்கே வரும்போது ரெண்டுமே நெகட்டிவ். நீங்கள் இதே ஆன்சர் தான், 2 நெகட்டிவ் எழுதுங்க, வேறு ஒன்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டாம். இந்த கரெக்டாக 3 இருக்கிறதுனால, இங்கே 3 இருக்கிறதுனால 2 ஒரே ஆன்சர்ஸ் தான். இதுவும் நெகட்டிவ், இது நெகட்டிவ், இதுவும் கழித்தல், இதுவும் கழித்தல். என்ன கிடைக்கும், ஈக்குவல் டு -1/2 மைனஸ் I √3/2. எல்சி எடுத்தா 2 -1 மைனஸ் I √3. நீங்கள் எப்போவுமே இது 1, இதுக்கு ஒரு சிம்பிள் கொடுங்க. இந்த 1 கழிக்கிறது ரூட்டுக்கு எப்போ வந்து ஒமேகா, அப்படின்னா இது ω². சில கொஸ்டின்ஸில் வந்து இது மாதிரி ஆன்சர் கொஸ்டின் தந்து நீங்கள் ω² எனக்கு வந்து எழுதுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் நீங்கள் ஞாபகப்படுத்துங்க. இப்படி ஒரு படத்தை வரைங்க. படத்தை வரைச்சிட்டு ஒரு ட்ரையாங்கிள் இதுலேருந்து தொடங்கி இப்படி ஒரு ட்ரையாங்கிள் வரைங்க. இது முதல் பாயிண்ட் 1, முதல் ஆன்சர். இது வந்து இந்த ஆங்கிள் வந்து 2 pi by 3 கிடைக்கிற ஆங்கிள். இது ரெண்டாவது ஆன்சர். செகண்ட் ஆன்சர். இது மூணாவது ஆன்சர். செகண்ட் ஆன்சர் இந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும்போது ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ், 2 நெகட்டிவ். ஸோ உங்களுக்கு இப்படி நீங்கள் ஞாபகப்படுத்துங்க. 2 நெகட்டிவ் இருக்கிறது கடைசி ஆன்சர்ஸ். நெகட்டிவ் ப்ளஸ் இருக்கிறது ஒமேகா.
அதனால் உங்களுக்கு வந்து 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் கிடைக்குது. சரியா? இதோடைய ஆன்சர்ஸ் எல்லாம் அதுவே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். எல்லா ரூட்ஸையும் யூனிட்டியோட எல்லா ரூட்ஸையும் எல்லா பக்கமோனையும் நீங்கள் கூட்டும்போது வந்து உங்களுக்கு 0 தான் கிடைக்கும். என்ன ப்ரூவ் பண்ணலாம்? 1 ப்ளஸ் இதோடைய ஆன்சர் கொஞ்சம் நேரத்துக்கு எழுதணும். -1 மைனஸ் I√3 டிவைட் பை 2 ப்ளஸ் இது வந்து -1 -√3 I எல்லாம் போடுங்க. இப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆகும். ரெண்டு ஆட் பண்ணும்போது -1 -1 சேர்த்தால் -2 வகுத்தல் 2 தான் கிடைக்கும். 2 கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 -1 ஈக்குவல் டு 0. எப்படி வரும் ரிசல்ட்? அடுத்து ஒமேகா கியூப் என்றால் என்ன? ஒமேகா கியூப் என்றால் 1 அடுத்து 1 அவர் என்ன வந்து ஒமேகா இருக்கும்போது நான் என்ன எழுதுனேன்? 1 is equal to ஒமேகா பவர் n. அது 1/3 இருக்கும்போது ஒமேகா இப்படி இருந்தால் ஒமேகா அடுக்கு 3 வந்து 1 தானே. ஸோ எப்போ ஒமேகா அடுக்கு 3 1 இந்த 1 + ஒமேகா ஸ்கொயர் = 0 இந்த ரெண்டு ரிசல்ட்டும் இதை பேஸ் பண்ணி கியூப் ரூட் ஆஃப் யூனிட் மூன்றாம் படி 1க்கு மூன்றாம் படி பக்கமும் காணும்போது தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் இந்த கொஸ்டின்ஸும் இருக்குது.